அனைவருக்கும் அன்பு வணக்கம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். டிசம்பர் 27ஆம் தேதி சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு வந்திருக்கிறார். கும்பராசிக்கு 12ஆம் வீடு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். விரயஸ்தானம். இது நாள் வரை 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்திலே இருந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். இது நாள் வரை 2.5 வருட காலம் லாபத்தை கொடுத்து கொண்டிருந்த சனி வெற்றி மேல் வெற்றியை, புதிய புதிய முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், இப்படி படிப்படியாக வாழ்வில் ஒரு ஒரு உயர்வான இடத்திற்கு புதிய மனிதராக நீங்கள் ஜொலித்து கொண்டிருந்தீர்கள். வெற்றியும் பெற்றீர்கள். அந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார். மகர ராசி சொந்த வீடு அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறது. குரு ஏற்கனவே மகர ராசியிலே இருக்கிறது. நீச்சப்பட்டிருந்தாலும் நீச்சபங்க யோகமாகி சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பலன்களை கொடுக்க இருக்கிறார். இது 7.5 சனி காலகட்டத்தினுடைய துவக்க காலம். 7.5 சனியா கும்பராசிக்கா என்ன செய்ய போகிறது? தொந்தரவு செய்யுமா? துன்பங்களை கொடுக்குமா? என்றெல்லாம் பலவிதமான கேள்விகள் மனதிலே தோன்றும். ஆனால் கும்பராசிக்கும் சனி ஆட்சி வீடாக இருப்பதால், ராசியாதிபதியாக சனி இருப்பதால், சனி பகவான் அதிக தொந்தரவுகளை செய்ய மாட்டார் என்றாலும் 7.5 சனியினுடைய அடையாளத்தை அவ்வப்பொழுது கொடுக்காமலும் இருக்க மாட்டார். சனி பகவானை, இந்த விரய சனியை எப்படி நாம் சமாளிப்பது என்கின்ற யுக்தியை, திட்டமிடுதலை கும்பராசிக்காரர்கள் நுட்பமாக தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லது. விரயத்திலே இருக்கின்றது. விரயங்கள் ஆகும். வீண் அலைச்சலை கொடுக்கும். பொருளாதார செலவுகள் அதிகரிக்கும். ஆகவே வாழ்க்கையில் நிறைய செலவுகளை செய்யக்கூடிய காலகட்டம். எவ்வளவுதான் இறுக்கி பிடிச்சாலும், பணத்தை பொட்டியில் வச்சு பூட்டினாலும் அது செலவை நோக்கி கண்டிப்பாக செல்லும். ஆகவே செலவுக்கு பஞ்சம் இருக்காது. இந்த காலகட்டத்தில் செலவை, விரயத்தை எப்படி நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றுறது? செலவாகும், விரயமாகும் என்பது விதியாக இருந்தால், அதை மதியால் வெல்லுகின்ற நுட்பத்தில் சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. சுப செலவுகள் வரும். செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவது எப்படி? ஒரு பொருளை வாங்குவது, வாழ்வியலுக்கு தேவையான, ரொம்ப நாளாக பொருளை வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற பொருளை எல்லாம் கண்ணை மூடிட்டு அந்த பொருளை வாங்கி வச்சுக்கிறது. செலவாயிரும். ஆனால் அந்த பொருள் ஒரு அசையா சொத்தாக, ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அது இருந்து கொண்டே இருக்கும். வண்டி வாகனம் வாங்கிறது, ஒரு தொழிற்சாலைக்கு தேவையான பணத்தை செலவழிக்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறது, இடம் வாங்கிறது, இப்படி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் செலவுகளை செய்து அதை பொருளாக மாற்றிக்கொள்வது சாதுரியமான விஷயம். ஆகவே சனி பகவான் இந்த 2.5 வருட காலத்தில்
ஒரு நன்கு திட்டமிட்டு சனி பகவானை நன்கு புரிந்து கொண்டு வாழ்க்கையை கடந்து வெற்றி மேல் வெற்றியை பெறுவது நலம். இதே சனி பகவான் 3ஆம் பார்வையாக கும்பராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறது. மீனராசியை, குருவுடைய வீடு. சனி இல்லறஸ்தானத்தை பார்க்கிற போது இல்லற வாழ்வில் சிறு சிறு குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் சனி பார்ப்பதால் இந்த வாக்கு வன்மையை சரிபடுத்தி கொள்வது நல்லது. தேவையான விஷயங்களை, அவசியமான விஷயங்களை மட்டும் பேசி திட்டமிட்டு ஒரு தீர்வுக்கு எளிதாக வந்துவிட வேண்டும். குடும்பத்திலே சின்ன சின்ன குழப்பங்கள் வராமல் தெளிந்த சிந்தனையோடு அழகாக முடிவெடுத்து அதை கடந்து வந்துவிட வேண்டும். கொடுக்கல் வாங்கல் பணம் விவகாரங்களிலும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு தெளிவான சிந்தனையோடு பிரச்சனைகளை அணுகி புத்திசாலித்தனமாக கடந்து வருவது நல்லது. சனி பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். நோய் நொடி ஸ்தானம், சத்ருஸ்தானம். அது எதிராளிகளினுடைய ஸ்தானம். பிரச்சனைகள் வந்தாலும் அதை நேரடியாக எதிர்த்து போரிட்டு சண்டையிட்டு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற உத்வேகமும் வரும். ஆகவே நியாயமான விஷயத்துக்கு உங்கள் உரிமைக்காக போராடி வெற்றியை பெற்றுக்கொள்வது நலம். உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும். மருத்துவம் இது போன்ற செலவுகள் அவ்வப்பொழுது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வருமுன் காப்போம் என்கின்ற அடிப்படையில் சிறிய உபாதைகள் இருக்கிற போதே அதை கண்டறிந்து அதற்கான மருத்துவ ஆலோசனையில் அதை சரி செய்து கொள்வது நல்லது. மனதை தெளிவாக வைத்திருக்க வேண்டும். மனதே ஒரு எதிர்ப்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மனதே எதிர்ப்பாக வருகிற போது நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, மனசு ஒன்று நினைக்கும். மனசு சொல்கிறத உங்களால் செயல்படுத்த முடியாது. ஆகவே உங்களுக்குள்ளேயே ஒரு எதிரியை இருப்பதை போல மனது அவ்வப்பொழுது தோற்றம் அளிக்கக்கூடும். ஆகவே சத்ருஸ்தானம் சந்திரனுடைய வீடு, மனோகாரகன் வீடு, கடகராசியை பார்ப்பதால் மனதே ஒரு மந்திரம் என்கிற அடிப்படையில் மனதை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது நல்லது. சனி பகவான் 10ஆம் பார்வையாக யோகஸ்தானத்தை பார்க்கிறார். சுக்கிரனுடைய வீடு, துளாராசியை. 9ஆம் இடத்தை பார்க்கிற போது அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும். சில நேரங்களில் அந்த அதிர்ஷ்டத்தை அடைவதற்கு பலவிதமான போராட்டங்களை அடைய வேண்டியது இருக்கும். வாகனம் வாங்குவதற்கும் கொஞ்சம் சிரத்தை எடுத்தாலும் அந்த வாகன யோகமும் வரும். சுற்றுலா செல்வதற்கு நிறைய செலவுகள் ஏற்படும். ஆகவே மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை ஒரு நிதானமாக வைத்து கொள்வது நல்லது. ஆகவே இந்த 7.5 சனி என்னுடைய 2.5 வருட கால துவக்க காலம் நீங்கள் எப்படியும் சாதுரியமாக கடந்து வெற்றி மேல் வெற்றியை பெற்று விடுவீர்கள். ஆகவே இனி வரும் காலங்களில் சனி பகவானை நன்கு வழிபாடு செய்து, சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்து, காகத்துக்கு உணவு வைத்து வழிபாடு செய்து சனி பகவானினுடைய ஆசியை பெறுங்கள். மகர சனி கும்பராசிக்கு நிறைய நன்மைகளையும் லாபங்களையும் வெற்றிகளையும் அது சனி பகவான் உங்களுக்கு தரட்டும் என சொல்லி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்து மீன ராசியை அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் குபேந்திர மோகன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.